ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்சிகே கிரியேஷன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட பர்த்டே போஸ்டர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்கன்னா இனிமேல் நம்ம போடுற வீடியோ எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம PicsArt ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அதை ப்ளஸ் பட்டன் அழுத்தி எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உள்ள ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் கீழே வந்தீங்கன்னா அதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இதுதான், இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு குரூப்பாக இருக்கிற விஜய் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். கரெக்டாக கொஞ்சம் கீழே இறக்கி இதை கரெக்டாக எல்லாரும் வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு இதில் ஒப்பாசிட்டி வந்து இங்கே பார்த்தீங்களா, ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணணும். அப்போ தான் நம்ம பேக்ரவுண்டு இதுவும் கொஞ்சம் அந்த கலர் டோன் மாதிரி கரெக்டாக இருக்கும். ஒரு 75 வச்சுட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி என் ஃபோட்டோ நான் கிராப் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி உங்கள் ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இதையும் ஃபோட்டோ கரெக்டாக செலக்ட் பண்ணி கீழே டவுனில் வச்சு செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஃபஸ்ட்டு அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் ஒரு 90 மாதிரி வச்சா போதும். நம்மளது கொஞ்சம் தெரியறதுனால 90 மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அதில் தலை இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ பிஎன்ஜி வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அது கீழே எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டில் வச்சிடணும். இதை கரெக்டாக கீழே லாஸ்ட்டில் வச்சிட்டோன்னா அப்புறம் செட் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற விஜயை ஃபஸ்ட்டு செட் பண்ணி இது பண்ணிக்கணும். விஜய் ஸ்மால் சைஸில் வச்சுட்டு இங்கே லெஃப்ட் சைடில் ஒன்று பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மூவ் டவுன் இருக்கும். மூவ் டவுன் கொடுத்தோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க விஜய் ஃபோட்டோ வந்து நம்ம பேக்ரவுண்டில் போயிடும். மாதிரி கொடுத்துட்டு திருப்பி இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ இதுவாக தெரியுதோ அது மாதிரி கம்மி, ஒரு 85 90 மாதிரி வைக்கலாம். திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம ரைட் சைடில் இருக்கிற அந்த விஜய் எடுத்து திருப்பி இந்த சைடு வைக்கணும். அதே மாதிரி ஸ்மால் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் போயிட்டு அதே மாதிரி ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணணும். அப்புறம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நான் மேலே இருக்கிற டிக்காக இது பண்ணிடணும். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆட் ஃபோட்டோ போகணும். ஆட் ஃபோட்டோ போட்டு இங்கே தளபதி அந்த பிஎன்ஜி ஃபாண்ட் வச்சுருப்போம் நேம், அது எடுத்துன்னு வந்து மேலே அந்த சூரியன் அதுக்கு மேலே பக்கத்தில் வந்து கரெக்டாக வச்சு இது பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா இங்கே சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஷேடோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த பொசிஷன் வந்துடணும். பொசிஷனை வந்துட்டு ரெண்டுத்தையும் கரெக்டாக 100ல் வச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த ஷேடோ பேக்ரவுண்டு வந்து சென்டரில் கரெக்டாக நேமுக்கு பேக்ரவுண்டில் பக்கத்துலேயே இருக்கும். அதனால் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஃபுல்லாக இது வந்து பிளர் இதை வந்து அதிகப்படுத்தணும். ரெண்டுத்தையும் அதிகப்படுத்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஷேடோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். வச்சுட்டு அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணணும். நம்ம சேனலில் மொபைல்லேயே எப்படி மூவி போஸ்டர்ஸ்லாம் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா மேலே ஹை பட்டன் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் கிளிக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதை வந்து மேலே கரெக்டாக வந்து மேலே சின்னதாக அங்கே ஸ்மால் பண்ணி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் கீழே இங்கே ஸ்பேசிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேசிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த இது 0 இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் லென்த் பண்ணிங்கன்னா அது வேர்டை வந்து ஸ்பேஸ் அதிகப்படுத்தும். அது அதிகப்படுத்திட்டு வேர்டை திருப்பி சின்னதாக ஆக்கிட்டு திருப்பி அதை ஃபுல் 100ல் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கும். ஏன்னா அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி அது மாதிரி ஆக்கணுன்னே நம்ம வேர்டை வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக அது ஒர்க். ஏன்னா லென்த்தாக போயிருக்கு, அதனால் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு கொஞ்சம் சின்னதாக ஸ்மால் பண்ணிக்கலாம். தளபதியை கரெக்டாக வச்சுட்டு அது இது பண்ணணும். கரெக்டாக துடிச்சுன்னா டிக் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் இதான், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த இதுன்னு இருக்கு, ஒரு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பக்கத்தில் அந்த டோட்ஜர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த அதுக்கு அந்த பேக்ரவுண்டோட ஃபோட்டோவும் அதுவும் கொஞ்சம் மெர்ஜான மாதிரி இருக்கும். அந்த கலர் டோன்லாம் கரெக்டாக செட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 35 வச்சுட்டு செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.